இப்போது அண்ணாமலை உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது ரஜினி சார் மேலே ஒரு பார்வை போகுது, திரும்ப அவர் வந்துடுவாரா அப்படின்னு. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு வாக்குகள் போடும்போது ரஜினியோட ரசிகர்கள் வாக்குகள் நிறையா போகும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவரும் வந்து ஜெயிலர் 2 முடிச்சுட்டு அரசியலுக்கு வர்றதுக்கான ஐடியாவில் இருப்பாரான்ற மாதிரி இருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறது? ரஜினி மீண்டும் அரசியலுக்கு வரமாட்டார். மீண்டும் சொல்ல முடியாது, ரஜினி அரசியலுக்கு வரமாட்டார். வருகிற முயற்சி வந்து ஏற்கனவே அது ஃப்ளாப் ஆகிடுச்சுங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய உடல்நிலை மற்றும் ரஜினியுடைய அந்த மைண்ட் செட்டுக்கு இந்த அரசியல் செட் ஆகாதுன்னு அவர் ஒதுங்கிட்டார். ரஜினி அரசியலுக்கு வராததினால் இப்போ ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தாவேகாவுக்கு இல்லை. ஏன்னா இப்போ ரஜினிக்கு விஜய் வந்து எதிரிங்கிற மாதிரியான ஒரு பார்வை ரஜினி ரசிகர்கள் மத்தியில் வந்துருச்சு. அப்போ அந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கூட தாவேகாவுக்கு எதிராகத்தான் ரஜினி ரசிகர்கள் வாக்களிச்சிருப்பாங்க. அப்படி யாருக்கு இவங்க வாக்களிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வாக்களித்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம், ரஜினி ஒரு வலதுசாரி பாஜக ஆதரவாளருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் கட்சி தொடங்கும் போதே பாஜகவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆர்எஸ்எஸ்காரர்களை வைத்து தான் அவர் கட்சியை தொடங்க முயற்சி பண்ணார். அப்போ அந்த அடிப்படையில் இவர்கள் எல்லாமே பாஜகவுக்கு வாக்களித்திருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சம் இவர்களுடைய வாக்கு கூட பாஜக அணியை வெற்றி பெற வைக்கல, 3வது இடத்துக்கு தள்ளிடுச்சு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை கட்சியை ஆரம்பித்து அவருக்கு வந்து ரஜினி ரசிகர்கள் ஆதரவு தெரிவித்தாலும் அண்ணாமலையால் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஜெயிக்க முடியாது. இதுதான் உண்மை. பட் அதே நேரம் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையினுடைய அந்த புதிய கட்சிக்கு வெளிப்படையாக எந்த ஆதரவும் கொடுக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் பாஜகவுடைய நண்பர், அண்ணாமலையுடைய நண்பர் இல்லை. அண்ணாமலை பாஜகவில் இருந்ததால் அண்ணாமலைக்கு அவர் நண்பர். அண்ணாமலையா பாஜகவா அப்படின்னா ரஜினியுடைய தேர்வு வந்து பாஜக தான். அதனால அண்ணாமலைக்கு வெளிப்படையாக ஆதரவு கொடுக்க மாட்டார். அதே நேரம் தனிப்பட்ட முறையில் அவருக்கான ஆதரவு வந்து அவர்கிட்ட வேணா இருக்கும். பட் என்னவாக இருந்தாலும் ரஜினி வெளிப்படையாகவே அண்ணாமலையை ஆதரித்தாலும் அண்ணாமலை கட்சியால் தமிழ்நாட்டில் வந்து எந்த வெற்றியையும் பெற முடியாது. அதுதான் உண்மை.